ரிஷி ரிஷிங்க பாரு, ரிஷிங்க பாரு. ரிஷி எனக்கு கண்ணு திறந்து பாரு ரிஷி. ரிஷி நில்லு ஸ்னேகா. உங்க அம்மா இப்ப என்ன சொல்லிட்டு போறாங்க? நீ அவங்க கிட்ட அனுவா நடிக்கிற? அனு என் அக்காவோட பேரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல? எங்க குடும்பத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ட்ரெடிஷன்ல அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேரை மாத்திடுவாங்க. என் ஜாதகத்துல ஒரு சனி இருக்கு. அதனால ஜோஷியர் என்கேஜ்மெண்ட் முன்னாடியே பேரை மாத்திர சொன்னாங்க. அதான் மாத்திட்டேன் அனுன்னு. அதனால அவங்களுக்கு அனுன்னு சொன்னதான் தெரியும். ரிஷி ரிஷி வா வா அனு வந்து புடி. சின்ன வயசுல இருந்தேன்னா உன்னை மட்டும்தான் என் சொந்தமா நினைச்சேன். இத்தனை வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னைதான் நான் காதலிச்சேன். என் மனசு சொல்லுது உன்னை நான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த உலகம் இப்படியே நின்று போயிட்டா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க. தூக்குங்க இவங்கள. ரிஷியும் நீயும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. வாழ்க்கை பூராவும் நீங்க ஒன்னாதான் இருப்பீங்க. ரிஷிக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்ப நீதான் அவனை போய் காப்பாத்தணும். உன்னால மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். எனக்கு சத்தியம் பண்ணுமா? அவனை நீ காப்பாத்துவல்ல? சத்தியமா சொல்றேன். நீ ஆபத்துல இருக்கும் போது நான் உன்னை தனியா விட மாட்டேன் ரிஷி. சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வாங்க. இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப நேரமா புகையில இருந்திருக்காங்க. மயக்கத்துல இருக்காங்க. அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரமா வாங்க. ரிஷி 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 என்ன கண்ணை திறந்து பாரு ரிஷி. ரிஷி என்கிட்ட ஏதாவது பேசு. உனக்கு ஒன்னும் ஆகல. ரிஷி உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் ரிஷி. நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திருவேன் ரிஷி. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கண்ணை திறந்து பாரு ரிஷி. ரிஷி 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 தயவு செஞ்சு கண்ணு திறந்து என்ன பாரு. என்கிட்ட ஏதாவது பேசு ரிஷி ப்ளீஸ். கண்ணு திறந்து பாரு ரிஷி. எழுந்துரு ரிஷி. எழுந்துரு ரிஷி. ரிஷி எழுந்துரு. எழுந்துரு ரிஷி. இவ்வளவு பிரச்சனை இல்லையோ நாம பெரியவே இல்லை. நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல?
இந்த மாதிரி எனக்கு எப்பவும் நடந்ததில்ல. ரிஷி, எனக்கு பிடிச்சிருக்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன். சொல்லு, எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏன் இப்படிலாம் நடக்குது எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எப்பவும் சாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன். சொல்லு, எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏன் இப்படிலாம் நடக்குது எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எனக்கும் ரிஷிக்கும் நடுவுல நடந்ததெல்லாம் நீ மட்டும்தான் பார்த்திருக்க. அவன் என்ன காதலிக்கிறான். என்னடி நிலா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரியான ஒருத்தி முகத்தை ராத்திரி பகலுமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஒண்ணு பண்ணவும் முடியாது. ஆனா என்னால பேச முடியும். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. பொறாம பிடிச்சவளே, மத்தவளோட புருஷன் கிட்ட போய் கொஞ்சறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அந்த பையனுக்கு காட்டக்கூடாதெல்லாம் காட்டி மயக்க பாக்குறியா? அட கடவுளே, நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னை நான் பெரிய அப்பாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட உண்மையான முகத்தை காட்டிட்டேன். நான் தான் சரியான பைத்தியம். முன்ன பின்ன யோசிக்காம இந்த 2 அனாதையும் கூட்டிட்டு வந்து ஏன் வீட்டுல தங்க அனுமதி கொடுத்த? உன் சித்தப்பாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உங்க அப்பா அம்மாவோட கடனை தீக்க கண்டவங்க கல்ல போய் விழுந்துட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு வீட்டை காப்பாத்துறதுக்காக நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு பாவம். நீ என்னடானா என் வருங்கால மாப்பிள்ள கிட்ட போய் அவனையே மயக்க பாக்குற? இல்ல இல்ல சித்தி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு சித்தி. ரிஷி என்கிட்ட வந்து சொன்ன அவன் ரிஷி அமெரிக்கா பையன். அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படிதான் பேசுவான். அதுக்காக எல்லா பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? தெரியாம அந்த பையன் ஏதோ பேசியிருப்பான். ஆனா உனக்கு அறிவு எங்க போச்சு? நீதான் அவனை மயக்கிறதுக்காக பின்னாடியே சுத்துற. உன் வலையில அவனை விழ வச்ச. நல்ல வேலை உன்னை பெத்தவங்க இதெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை உயிரோட அவங்க இதெல்லாம் பார்த்திருந்தாங்கன்னா வெக்கத்தால அவங்களே தூக்க மாட்டி செத்து இருப்பாங்க. வேண்டாம் சித்தி, ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பேசுவண்டி, ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி சொல்லுவேன். இந்த ஊரு உலகம் எல்லாருமே உங்க அம்மாவை காரி துப்புவாங்க இந்த மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு. உன்னை பெத்த உனக்கு இந்த மாதிரி தான் புத்தியை சொல்லி கொடுத்தாளா? இன்னொருத்தியோட புருஷனை மயக்கி முடிச்சுக்கணும்னு சொன்னாலா? அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொன்னாலா? சொல்லு, இதுதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தும் இவர் உயிர் பிழைச்சிருக்காருன்னா he is very lucky. இல்லனா பெரிய ஆபத்தா இருக்கும். காளியம்மா தான் நம்ம மகனை காப்பாத்தி இருக்கா. இவர் கொஞ்ச நேரம் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. அப்ப நான் வரேன் சார். தேங்க்யூ சார். வாங்க வாங்க. ரிஷி, அண்ணா எவ்வளவு நேரமா தூங்குவேன்? எனக்கு போர் அடிக்குதுண்ணா. ஒண்ணும் ஆகாது. ரிஷியனா, ரிஷியனா, இங்க பாருப்பா, கண்ணை தோற பாருடா. இவனை அமைதியா இருன்னு சொல்லும்போது லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப பேசுடான்னு சொன்னா பேசவே மாட்டேங்கிறான். டாக்டர் சொன்னது கேட்டியா? உனக்கு சரியாயிடும். எழுந்துருடா. இந்த எல்லா பெருமையும் அணுவதான் போய் சேரும். சரியான நேரத்துல ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணி நம்ம பையனோட உயிரை காப்பாத்திட்டான். பாவம், அந்த பொண்ணை பத்தி நீ என்னெல்லாம் பேசுன?
அனு அனுவா? குமார், ஏன் முகத்தை எதுக்கு பாக்குற? அனுவை கூப்பிடு, ரிஷி கூப்பிடுறான். சரி, நான் இப்பவே அணுவை கூட்டு வந்துடுறேன். அம்மா அம்மாவை பாக்கணுமாப்பா? அம்மா இங்கதான் இருக்கேன். அம்மா இங்கதான் இருக்கேன். எங்க கடை திறந்து பாரு. ஸ்வாதி, இந்த டைமண்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லு. ஒரு 20-30 லட்சம் கண்டிப்பா இருக்கும். அடிச்சி ரொம்ப கம்மியா சொல்ற. ஸ்னேகா, இந்த வைரத்தை கொஞ்சம் விடுறியா? உண்மையான வைரம் அங்க இருக்கு. ரிஷியை எப்படிதான் நீ மயக்கன? மயக்கமா இருக்கிறப்ப கூட உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டாட், அக்காவை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க. நீங்க அக்காவுக்கு ஸ்னேகான்னு பேர் வைக்காம மேனகான்னு பேர் வச்சிருக்கணும். மேனகாவா? ஏன்? கம் ஆன் டாடி, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இவ சொல்றதெல்லாம் அம்மாக்கு மட்டும் தான் புரியும், உங்களுக்குலாம் புரியாது. சரி, அதெல்லாம் விடுமா. முதல்ல நீ என் கூட வா. ராஜ் உன்னை கூப்பிட்டு இருக்காரு. ரிஷியும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வா, சீக்கிரம் வாமா. அனு, இங்க பாருங்க, அனு வந்துட்டா. வாமா வாமா. தேங்க்யூமா. நீ என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திட்ட. நீ தேவையில்லாம என் மருமகளை எப்படி எல்லாம் திட்டின தெரியுமா? அப்புறம் வாணியையும் நீ ரொம்ப திட்டிட்ட. பாவம், அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் சொல்றத முதல்ல கேளு. 2 பேருக்கிட்டையும் சாரி கேளு. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்திரா, சாரி சொல்லு. சாரி. அனு, ஓ, நினைவு வந்துருச்சு. அனு, இங்க வாமா, உன்னை கூப்பிடுறான். உட்காருமா. நான் இங்கதான் இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன். இதுல எது தப்பு? எல்லாமே தப்புதான். நீ தப்பு, நான் தப்பு, எல்லாமே தப்புதான். ரிஷி, ரிஷி, அனு எங்க? ரிஷி, என் பிள்ளைக்கு சரி ஆயிடுச்சு. ரிஷி, ரிஷி நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு இல்ல. அப்பா, அனு எங்கப்பா? உன் எதிரில தான் பண்ணிக்கிறா. அட நான் தான் அனு. இவ அனு இல்ல, அனு வேற. ரிஷி, ரிஷி, ரிஷி. ரிஷி எங்க போற? அனு, ரிஷி, 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 அனு, ரிஷி. இவனுக்கு என்னாச்சு? ரிஷி அட கடவுளே, ரிஷிக்கு அனு யாருன்னே தெரியல. அப்படின்னா அவனுக்கு அடிபட்டதுல மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? இங்க பாருங்க, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்திடு. பேசாம இருமா. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும். உளர ஆரம்பிச்சிடுற. ராஜனா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலையில கட்ட விழுந்துருச்சுல, அதான் எல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஒருவேளை அவன் வேற யாரையாவது அனுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? போச்சுடா. அம்மா, இந்த மாதிரி கதையெல்லாம் இவ தான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. முதல்ல நம்ம ரிஷி எங்க போனான்னு பாருங்க. அமெரிக்காவுல இருக்கும் போது கூட உன்னை நினைச்சு நான் இவ்வளவு டென்ஷன் ஆகல. இப்ப நினைச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. சும்மா இவரு இருக்காரு. அம்மா, ஏம்மா இவன் இந்த மாதிரி பண்றான்? ஆமா, ரிஷி அனுவை விட்டுட்டு எங்க போனா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் கண்ணை திறந்ததும் ஒண்ணுதான் பார்க்கணும்னு நினைச்சேன், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். சரி விடு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க வேற யாருமே இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதுவுமே சொல்ல முடியல. இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேட்பல? எனக்கு தெரியும். முதல் முறையா நான் உன்னை இந்த ரூம்ல இந்த பல்பு கீழே பார்த்தப்ப எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு. ஏதோ ஒன்று இருக்கு. நீ எனக்காகவே பிறந்தவன், நான் உனக்காக பிறந்தவன். உனக்காக தான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னு அந்த விதியில எழுதி வச்சிருக்க. ப்ளீஸ் அழாத அனு, ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல, எல்லாம் சரியாயிடுச்சு. ரிலாக்ஸ் ப்ளீஸ். உன்னோட காதல், உன் காதல் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கை, நீ காத்திருந்தது, இங்க பாரு, எதுவுமே வீண் போகல. என்ன பாரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல. ஆமா, சின்ன வயசுல நீ என்னை கீழே விடாம காப்பாத்தின. இன்னைக்கே அந்த நெருப்புலேருந்து என்னை காப்பாத்திருக்க. அப்பா எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம 2 பேரோட ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்குமா. இந்த காதல், ஜோசியம், அதிர்ஷ்டம், நம்பிக்கை, முதல்ல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆனா இப்ப இது எல்லாத்தையும் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் மனசார நான் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உண்மைதான். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். உன்னோட இந்த கண்கள் எனக்காக இத்தனை வருஷம் காத்திருந்திருக்கு, எனக்காக ஏங்கி இருக்கு. இப்ப பாரு பாரு, நான் வந்துட்டேன். நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. என் உயிரை, என்னோட மனசை, என்னோட உடம்பை எல்லாமே உனக்கு தான் சொந்தம். நான் உனக்காக தான். என் உயிரை உனக்காக தான், உனக்காக தான். ஆனோ நீ நினைக்கிறானோ நான் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி உனக்காக பிறந்தானும் நான் இல்ல. உன் உயிரை காப்பாத்தினானும் நான் இல்ல. உனக்காக நான் காத்துட்டு இருக்கவும் இல்ல, எதிர்பார்த்துட்டு இருக்கவும் இல்ல. என்ன விளையாடுறானு? நீ என்கிட்ட பொய் சொல்ற. எல்லாமே பொய் தான். பொய் இல்ல, உண்மையதான் சொல்றேன். என் பேரு அனு இல்ல, அகிலா.